ஒரு கிரியேட்டர் மோஸ்ட்டாக பிளாக் ஆகிற இடம் எது தெரியுமா? ஒரு கான்செப்டோ இல்லை ஒரு ஐடியாவோ அது ஃப்ரெஷ்ஷாக மட்டுமே இருக்கணும்னு நினச்சி எழுத ட்ரை பண்ணுறது தான். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆஹ், ஏதோ ஒரு ஐடியா ஒன்று யோசிச்சிருப்போம், அதை எழுதிக்கிட்டே இருப்போம். எழுதிட்டே இருக்கும்போது அது சரி வரல சரி வரலன்னு அடிச்சு அடிச்சு கிழிச்சு கிழிச்சு மறுபடியும் மறுபடியும் எழுதிக்கிட்டே இருப்போம். அந்த ஸ்டக் எதனால நடக்குதுன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தோட அது ஒன்றி அமைய மாட்டுது. ஃப்ரெஷ்ஷாக இல்லையே, பழசாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை இப்போ பார்த்தோன்னா, என்னடா இவ்வளோ ஜோக்காக எடுத்திருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் இப்போ நம்ம பார்க்குற படம்லாம் செம்மல்ல, எவ்வளோ டெக்னிக்காக எடுத்திருக்கானுங்க பாரு அப்படி இப்படின்னு தோணும். இதே 10 வருஷம் கழிச்சு இப்போ எடுத்திருக்க படத்தை பார்த்தோன்னே ரொம்ப கிளீஷேவா அதில் இருக்க தப்பு மட்டும்தான் அதிகமாக தெரியும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, டெக்னிக்ஸும் டெக்னாலஜியும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம இப்போ ஒரு கான்செப்ட் யோசிக்கிறோம் அப்படின்னா, அது டெக்னிக்ஸோடையும் டெக்னாலஜியோடையும் யோசிச்சு எழுதணும்னா நம்மளால கடைசி வரைக்கும் ப்ராப்பராக எழுதவே முடியாது. இது ரெண்டையுமே விட்டுட்டு ஐடியாவை ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு யோசிக்காம லாஜிக்காக இருக்கா, இந்த விஷயத்த சொன்னால் கரெக்டாக இருக்குமா அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சு சொன்னோம்னா, அது ஐடியா கான்செப்ட் எல்லாமே பழசாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், பட் சொல்ல வர விஷயம் கரெக்டாக ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேர்ந்துடும். ஸோ அதனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நினச்சி எழுதி ஸ்டக் ஆகாமல் ப்ராப்பராக இருக்கணும்னு நினச்சி எழுதுங்க. எங்கேயுமே மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க.